ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச தமிழ் எக்ஸாமுக்கான ஒன் வேர்டு ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்டாங்க. அதனால் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்முடைய சேனலில் ரெடியாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். இது PDF ஃபுல் ஆன்சர் கீ டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுபோக இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். குறிப்புகளில் மறந்திருக்கும் தமிழறிஞரை கண்டுபிடிக்க. தமிழறிஞர் முதல் இரு எழுத்துக்களால் மறைக்கலாம். மறைமலை அடிகள். உயர்திணை என்மனார் மக்கச்சுட்டே. அக்ரிணை என்மனார் அவரள பிறவே. தொல்காப்பியம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இதெல்லாமே நமக்கு புக் பேக் தான், அதனால் பயப்பட தேவையில்லை. அடுத்து 4வது, உலக காற்று நாள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். தொடர் உணர்த்தும் பொருள் கார்பனற்ற பயன்பாடே தேவைப்படுகிறது. அடுத்து, இந்த வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். பயன்தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி காலத்தினால் சென்ற நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மானப்பெரிது. இதன்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் 4 தான் ரைட் ஆன்சர் வரும். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. தந்தை வழி சமூக முறை. காவினம் கலனை சுருங்கினம் கலப்பை இசைக்கருவி. காலை இளம்பையில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவையில் என்ற கவிதையில் பயின்று வரும் படிமம் வினை படிமம். துள்ளி வரும்னு கொடுத்துட்டாங்க, அப்போ வினைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈற்றடி எழுத்து துளிர்ப்பாவை நிறைவு செய்க. வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது மழை. மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை கறந்து வரல் எழினி. மலைமேகத்தை கண்ட மயில் போல நீலவண்ண கண்ட குந்தி மகிழ்ச்சி வென்றார். மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதில் வெளிப்படும் மெய்ப்பாடு. காப்பியத்தின் பெரும்பிரிவை குறிப்பது காண்டம். பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். ஆக்சுவலாக இதெல்லாம் 2-3 வருஷம் கேட்டாங்க, அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருக்கணும். ஒருவருடைய புகழ் வலிமை கொடல் கொடை அருள் ஆகிய சிறப்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், செலக்டட் கொஸ்டின்ஸு. எத்தனை பேர் நம்புனீங்கன்னு தெரில. ஒருவேளை நான் ஒரிஜினல் கொஸ்டினை போட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். அடுத்து வெங்காயம் அந்தமான். தொடரில் 2 தொடர் வந்து எழுதியிருக்கணும். அதுமாதிரி ஆர்டிஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன். அருங்கானம் அப்படிங்கிறத பிரித்தோம்னா அருமை கூட்டல் காணம். ஏழை என பிரித்தோம்னா ஏழை கூட்டல் என. இந்த ஏழை கூட்டல் என அப்படிங்கிறதுக்கு நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பே அப்படிங்கிற இது நம்மளால் எழுத முடியாது. ஏன்னா இதில் ஈங்கிற எழுத்தே இல்லாதனால நம்ம 2 விதிகள் எழுதணும். இகர ஈகார ஐவழி எவ்வும் அப்படிங்கிற விதி எழுதிட்டு அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பு. இதில் ஈறுபோதல் இனமகள் 2 விதி மட்டும் வரும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா இங்கே அழைத்து சென்றார் அப்படின்னு எழுதினா 2 மார்க். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. சாற்றி அப்படிங்கிறத சாற்று கூட்டல் இ. தொழுதனர் அப்படிங்கிறத தொழு கூட்டல் இத்து கூட்டல் இன் கூட்டல் அர் அப்படின்னு மாற்ற போகிறீங்க. 6 மார்க் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப சிம்பிளாக நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் 2 கொடுத்துருந்தேன். அந்த 2 கேட்டாங்க. அடுத்து இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இல்லை இதுக்கான ஃபுல் ஆன்சர் கீ வேணும் அப்படின்னம்னா நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.